கேரள அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரள அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும், மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் கூடுதலா என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரம். அதாவது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். கேரள நிதி அமைச்சர் ஏற்கனவே கேரள தொழில்துறை அமைச்சர் ராஜு முதலமைச்சரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருப்பதாகவும், அந்த கடிதத்துல மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ள கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லியில் கேரள அமைச்சரவை நடத்த உள்ள போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் திமுகவிற்கும் பங்கேற்கும் என்பதும் சொல்லியிருக்கார். தெற்கில் பாத்தீங்கன்னா பினராயி விஜயன், கிழக்கில் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி, அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதியான பட்டத்திலை கொண்டு பேசும் இன்னும் பிற தலைவர்களுடைய குரல்கள் தான் தவிர வேறு கொள்கைகள் இல்லை என்றும் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த கடிதம் மூலியமாக கேரளாவுக்கு தமிழக அரசு துணை செல்வதன் மூலமாக ஒரு நட்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு தொடர்ந்து 15 விழுக்காடு வளர்ச்சி அடைந்த போதிலும் 23-24 நிதியாண்டில் நிகர கடன் உச்சவரம்பை கணக்கிடுவதற்கான மாநில மொத்த உற்பத்தி வளர்ச்சியை வெறும் 8 விழுக்காடாக மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதாகவும், இதனால் நடப்பாண்டில் 6000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். மின்துறை சீரமைப்புகளுக்காக கூடுதலாக கடன் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாநில மின் விநியோக நிறுவனங்களின் மொத்த இழப்பு பாத்தீங்கன்னா ரூபாய் 17,111 கோடி ரூபாய் வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக அரசு தட்டப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு மாநிலத்தின் நிதி வாய்ப்புகளை கடுமையாக கட்டுப்படுத்தி உள்ளது என்றும், எதிர்காலத்தில் மாநிலங்களை பாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்கார். 3வது விஷயமாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் இந்த திட்டத்திற்கு மொத்த கடனான 34,000 கோடி ரூபாய் முழுவதும் மாநில அரசின் கடன் உச்சவரம்பிற்குள் சேர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை மூலம் மாநிலங்களின் நிதி தன்னாட்சி குறைக்கப்பட்டுள்ள நேரத்தில் இத்தகைய பாரபட்சமான மற்றும் அரசமைப்பிற்கு முரணான நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல கடந்த காலத்தை ஒப்பிடும்போது 20,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாடு அரசு எதிர்கொண்டு வருவதாகவும், இழப்பீட்டு திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும், மாநிலங்களின் கொள்கை முன்னுரிமையின்படி வளங்களை திரட்டுவதற்கும் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் மத்திய அரசு போதுமான நிதி வழங்கவில்லை என்றும் அந்த நீண்ட கடிதத்தில் சொல்லியிருக்கின்றார். முதலமைச்சரின் கடிதம் குறித்த முழு விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.